சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்தோட மோத வேண்டாம் என தன்னுடைய ஓம் பட ரிலீஸை தள்ளி வைக்க விரும்புகிறார் தனுஷ். ஆனால் ஓடிடி உரிமத்தை வாங்கிய நெட்ஃப்ளிக்ஸோ குறித்த தேதியில படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்களாம். அதாவது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ், மம்முட்டி, ஸ்ரீலீலா, சாய் பல்லவி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் ஓம் படத்தை அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஓடிடி உரிமத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியது. இந்நிலையில் நெல்சன் திலீப்குமார், ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவாகியிருக்கும் ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிப்பு வெளியிட்டாங்க. தன் தலைவர் அப்பா ரஜினிகாந்த் படத்துடன் தன் படத்தை மோதவிட தனுஷுக்கு விருப்பம் இல்லையாம். அதனால் ஆயுத பூஜைக்கு பதில் தீபாவளிக்கு நம் ஓம் படத்தை ரிலீஸ் செய்யலாம் என திட்டமிட்டு இருக்கிறாராம். ஆனால் தீபாவளி பண்டிகைக்கு ரன்வீர் கபூரின் ராமாயணா படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆவதனால ஓம் படத்திற்கு அதிக அளவில் தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். இதற்கிடையே திட்டமிட்டபடி அக்டோபர் 16ஆம் தேதியே ஓம் படத்துக்கு திரைக்கு வர வேண்டும். நீங்கள் ரிலீஸை தள்ளி போட்டால் எங்களின் ஓடிடி பிளானும் மாறும், அது சரிப்பட்டு வராது என்று ஓம் படக்குழுவிடம் கூறியிருக்கிறாங்களாம் நெட்ஃப்ளிக்ஸ். என்ன இருந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் படத்தோடு தன் படத்தை மோதவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாராம் தனுஷ். அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா தலைவரை சந்தித்து தன் நிலைப்பாட்டை சொல்லி ஓம் ரிலீஸை தள்ளி வைக்கும் முடிவில் இருக்கிறாராம் நடிப்பு ராட்சசன். நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஓம் படத்தை அக்டோபர் 16 வெளியிடுவதை தவிர வேறு வழி இல்லை. 2 பாகங்களாக வெளியாகவிருக்கும் ஓம் படத்திற்கு சாய் அபியாங்கர் மியூசிக் அமைச்சிருக்கிறார். படத்திற்கு தேசிய விருது வென்ற கலைவாணன் தான் எடிட்டர். மேலும் அண்மையில் அறிவிக்கப்பட்ட 72வது தேசிய விருதுகளில் ராஜ்குமார் பெரியசாமி, கலைவாணன், தனுஷ், மம்முட்டி ஆகியோருக்கு விருதுகள் கிடைச்சது. இதையடுத்து செட்டில் பெரிய கேக் வெட்டி அந்த சந்தோஷத்தை கொண்டாடினாங்க. தேசிய விருது வென்ற 4 திறமைசாலிகள் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கும் ஓம் படம் ஜெயிலர் 2 படத்துக்கு மறுநாள் வருமா இல்லை தீபாவளி பண்டிகைக்கு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தனுஷுக்கு ராயன் படத்திற்கு விருது கிடைத்ததை பார்த்தவர்கள் பிற நல்ல படங்கள் இருக்க இதை போய் சிறந்த படமா தேர்வு செஞ்சிருப்பது சரியில்லை என்கிறார்கள். அதை அறிந்த தனுஷோ அதுவாக விருது கிடைத்தாலும் தட்டி கொடுங்க, ஆனால் விட்டுடாதீங்க என்று சொல்லியிருக்கிறார். இயக்குனர் அவதாரம் எடுத்த பிறகு முதல் முறையாக ஒரு இயக்குனராக மேடை ஏறிய தேசிய விருது பெற்றிருக்கிறார் தனுஷ். இதற்கிடையே அவர் அரசியலுக்கு வருகிறார் என்றும் தனி கட்சி துவங்குகிறார் என்றும் பேச்சாக இருக்கு. மேலும் தனுஷ் அரசியல் என்ட்ரி கொடுத்தா தாவேகாவுக்கு அடுத்த இடத்தை பிரித்து விடுவார். திமுக, அதிமுக காணாமல் போய்விடும் என்று முதல்வர் விஜய்க்கு ராசியான ஜோதிடரான ரிக்கி ராதன் பண்டிட் சொல்லியிருக்கிறாராம். இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷை தன் கட்சியிலே சேர்த்துவிடக் கூடாதா என்று விஜய் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.